எப்படி என்றால் இன்னும் யாரு தெரியுமா? ஆரோவில் அண்ணனாகப்பட்டவர் யாரு? கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் செல்வம் அண்ணா. எப்படி? செல்வம் அண்ணன் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் சேனல் செல்வம் அண்ணா. அப்பனா இவங்க எல்லாத்தையும் நாளைக்கு டிவில பார்க்கணுமா? டிவி இல்லப்பா, யூடியூப்ல. ஓ, யூடியூப்ல எல்லாம் மூஞ்சி பார்க்கலாமா? யூடியூப் சேனல் நான் செத்து போயிட்டே மூஞ்சி பார்ப்பேன். சாமத்து குருவே மகாலத்தை பிடிச்சி குருவே நாளைக்குள்ள செத்துருவப்பா. அது மட்டும் இல்ல, இன்னும் மன்னனாகப்பட்டவர் யூடியூப் சேனல் செல்வம் அண்ணா அருமாடு பட்டு. எப்படி என்றால் ஒரு தெருக்கூத்துன்ற புனிதக்கலை நாடெங்கும் உலகம் எங்கும், ஏன்னா தெருக்கூத்துக்களையே அழிந்து வருகிறது. எப்படி அழிந்து வருகிறது? அது போல தெருக்கூத்துக்களை இன்னும் மேன்மையாக வளர வேண்டும் என அண்ணனாகப்பட்டவர் கையாலே வீடியோ பிடித்து யூடியூப் சேனல் மூலம் போடுகிறார். அண்ணனாகப்பட்டவர் எந்த முகம் போனாலும் தத்து முகம் தான் திரும்பி இன்னும் மாரியம்மன் குடும்பம் சொன்னது எவ்வாறு வளர்கிறதோ அது போல அவருடைய குடும்பம் வளர வேண்டும் என அம்மனை பார்த்துக்கிறது சமர்ப்பணம். வைத்துள்ள நாடகமோ ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத பாகமா விளங்கி வரக்கூடிய அர்ஜுனன் தேவர் பட்டம் இல்லை என்றால் ஊர்வசியால் பேடி சாப் அர்ஜுனன். அர்ஜுனன் தேவர் பட்டம் அல்லது ஊர்வசியால் பேடி சாபம். இந்த நாடகத்தை நாற்பத்திலே நமக்கு பெயர் என்ன சொல்லட்டா? என்ன பார்த்தா இன்ற மாதிரி தெரியுதா? தேவேந்திர மன்னன் சொல்றேன். தேவன் இந்திரன் மன்னனுக்கு தேவ இந்திரன். முன்னால இருக்கிற பேச்சு கேட்காத சாமி. முன்னால இருக்கிற பேச்சு கேட்டு நம்ம குடும்பம் கலஞ்சி போயிடும். எப்படி இருக்கா? எப்படிங்க? சொல்ற மாதிரி கட சொல்லணும். கடகடன்னு சொல்லணும். எப்படி? கடகடன்னு சொல்லணும். கடகடன்னு சொல்லணும். ரைட். செவுது பைரோ. கட
கடகடன்னு சொல்லக்கூடாது. சொல்ற வார்த்தைக்கு டக்கு டக்குன்னு பதில் உரைத்தால் டக்கு டக்குன்னு பதில் உரைத்தால் நான் பின்னாடி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு சொல்லணும். ரைட். நான் யார் என்றால் டக்கு எமது பெயரோ டக்கு டக்கு. நான் எப்படி வந்தேன்? டக்கு 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 டக்கு. இல்ல நீங்க என்ன டக்குன்னு சொல்லுங்க டக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப சாரி. ரைட்டுங்க. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். சரி சாமி. சரி டக்குன்னு சொல்ல தேவையில்ல. ஆமா. நல்லா ஊன் போட்டுனா போதும். ஓ நல்ல ஊம் போட்டுனா போதும். எமது பெயர் எப்படி என்றால் நான் யார்? நான் எங்கிருந்து வந்தேன்? ஏண்டா ஓய் மூ சொன்னா மூ சொல்லக்கூடாது. சரி நீ எப்படி சொல்ல தேவையில்ல. ரைட். சொல்ற வார்த்தைக்கு ஆமாங்க. பின்னாடி பின்னாடி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓ நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நான் பின்னால பதில் சொல்ல வேண்டும். நான் எப்படி எப்படி சொல்றேன் அந்த மாதிரி நீ சொல்லணும். நீ எப்படி எப்படி சொல்லி நானும் அப்படி சொல்லணும். எமது பெயர் எப்படி என்றால் என்னுடைய பேர் எப்படி என்றால் நான் யார்? எமது பெயரோ என்னுடைய பெயரோ என் பேரா அதாங்க உன் பேர் ஏன்டா சொல்ற? உங்க பெயரோ எப்படி என்றால் எப்படி? சரி வரும் சிக்கித்த போல் சீறி வரும் சிங்கத்தை போல், ஓய்ந்து வரும் புளிய போல் புலி போல், பதுங்கி வரும் பன்னி போல். என்ன பார்த்தா அப்படிதான் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இல்லப்பா. எமது பெயர் தாங்கள் பெயரானது தேவகித்திரன். தேவ இந்திரன். சத்தமா சொல்றா. தேவ இந்திரன். தேவ இந்திரனுக்கு தேவ யாருக்கு வாய்க்கோன்னு சொல்லி சொல்ல வாய்க்கோ. தேவ இந்திரனுக்கு தேவ இந்திரனுக்கு தேவ இந்திரனுக்கு தேவ இந்திரனுக்கு எமது பெயர் தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் தேவேந்திர மன்னனாக இருந்து விட்டாலும் இந்த தேவேந்திர மன்னனை பெற்ற எமது தாயார் உங்க தாயார் யாரு? தந்தையார் யார்? தந்தையார் யாரு? ஏன்டா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க? பேசினாலும் ஒவ்வொரு அடி உனக்கு தான் அவங்க சம்பளம் கொடுக்கணும் பேசிட்டு தான் இருக்காங்க. காலைல எப்படி சம்பளம் சேர்த்து கொடுக்கலாம் பிடிச்சிட்டு கொடுக்கலாம் டிசி டிசின்னு பண்றாங்க. இந்த தேவேந்திர மன்னனை பெற்ற தாயார் தந்தையார் யார்? தாயார் யார்? தந்தையாரு. நான் எப்படி பிடித்தேன்? யாரு? என்னாரு? மேல போட்டு போறாங்க. எமது தாயாரோ உங்க தாயார் யாரு? தாயார் பெயர் என்னன்னு சொல்லட்டா? கண்டிப்பா அப்படி சொல்வதா இருந்தாலும் அப்படி சொல்வதாக இருந்தாலும் நான் எப்படி எப்படி ஆடணும் அந்த மாதிரி நீயும் ஆடணும். எப்படி என்ன ஓச்சு முடிக்கலாம். ஏய் இது வெள்ளிக்கும் 2700 காசு முடிஞ்சிடுச்சு. இனிமேட்டு சம்பளம் இப்படி எதிர்த்த தம்பி மத்தாலகாரா எதிர்த்த மத்தாலகாரா சம்பளம் கொடுக்கணும். சரி நான் தரேன். எப்படி? நான் எப்படி ஆடணும் அந்த மாதிரி ஆடிட்டா நீ எப்படி ஆடுற அப்படி ஆடிட்டா காசு உனக்கே தரேன். எத்தா சண்டையில சாவணும். எத்தா சண்டையில சாவணும். ஆட்டத்துல சாவும். இல்லைன்னா ஆட்டத்துல சாவணும். நான் எப்படி ஆடணும் அந்த மாதிரி ஆடணும். ஓ நீ எப்படி ஆடுறியோ அது போல ஆடணும். ஆடுறியா? கண்டிப்பா. என் தாயார் பெயர் சொல்லட்டா? சொல்லுவாங்க. என்ன 10 மாதம் ஒரு முறை பார்த்துட்டு தான் ஆட முடியும். எப்படி யாருக்கும் அந்த மாதிரி நீ இப்ப பார்த்துட்டு இல்லையா? மத்த தூள் கிளம்பி
சாமி ஆ. எனக்கு சொல்லி கொடுத்த சின்ன தம்பி சங்கரி சின்ன தம்பி அதை இப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா காலுக்கு ஏதோ ஆகுறத கோட்டாப்படி போகும். ஒருத்தி அடி இப்படி ஆடக்கூடாது. கூப்பிடுவது தரையில ஆட மாட்டேன். எடுத்து போடு. இப்போது ஒழுங்கா ஆடுற. காலு காலா உளுந்து போடும். சரி சாமி. ஓகேவா? ஓகே. என்ன பாட்டுடனே பெற்ற மாதா பட்டுகளை கொண்ட மாதா முதல் நாளே சாப்பிடுங்க. இவன்ட்ட கேளுங்க போய் ஆட முடியாது நம்ம கிட்ட. நாம யாரு? நான் எப்பேற்பட்ட ஆளு? சரி பெற்று ஆடுது. நான் என்ன சாமானத்துல ஒரு ஆள் நினைச்சியா? நாம சொம்புல ஒரு ஆளு. ஏய் பெற்று ஆடுது. பெஞ்சு ஆடுத்து. பெற்றா நம்ம புடிச்சுக்கணும் நல்லா. சூடு என்ன வாரால கேளே கட்டி மனதில் போலமா என்ன பண்ணாடி? பெஞ்சு பிடிக்கிறது கீழே வந்து பிடிச்சு பாரு. ஆட சொன்னா அங்கேயே அவரிட தள்ளுற. நான் நானும் ஆடுனாலும் ஆடுனேன். பத்தமா பரவாயில்ல. தண்ணி கொண்டா. அடேப்பா செக்கடா. அண்ணே மகாராஜா இப்பதான் என்ன ஒரு ஆசை தண்ணி கொண்டா. மல்ல குடி மூச்சு வாங்குது. தண்ணி கொண்டா. நான் குடிக்கிறேன். மல்ல குடி தண்ணி கொண்டா. மகாராஜா ஆனா உசுறு போயிடு தண்ணி கொண்டா. செட்டில என் மேல உள்ள பாசம் வச்சுக்கிட்டு மல்ல குடிடா. ஐயோ தண்ணி கொண்டா. அவ்வளவு மேல பாசம். ஐயோ மல்ல குடிடா. எனக்கு ஆடி களப்பாகுது தண்ணி கொடுறான்னு நீ பாட்டு குடிச்சு எப்பறம் எந்த விதத்தை நாயம்? நீங்களே கேளுங்க. அண்ணா எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, எனக்கு குடு. அண்ணா தண்ணி குடினா. அண்ணா தண்ணி குடினா. நாம தான் தண்ணி குடு. நானும் தப்ப சொல்லி இல்ல என் மேல இருக்கிற வச்சிய பாசத்துல பத்திய பண்டாத்து நைட்டு இண்டி போட்டா. அண்ணா நிஜமாலுமே நீ தண்ணி தாக்க மாட்டேன். இருந்தாலும் ஆமாங்க. என்ன பெற்ற என் தாயார் தந்தையாரோ தந்தையாரும் என் தாயார் புனிதவள்ளி. யாரோ புனிதவள்ளி. சரி, என் தாயார் யாரு தெரியுமா? யார் என்றால் யாரி
தந்தையாரும் ஆமாங்க தாயாரும் யாரோ எப்படி பிரிந்து எப்படி எப்படி வளர்ந்து எப்படி வளர்ந்தாய் நல்லா கேள்வி பகலாம் எல்லாத்துக்கிட்டும் நீ எப்படி பிறந்த நீ எப்படி வந்த வாக்காலையும் அம்மாலையும் ஆறு யாரென்றால் அதே திதி அதி திதி அதி திதி அதுக்கு பிறந்தவர்கள் அதிக்கு பிறந்தவர்களோ அரக்கர்கள் அரக்கர்கள் இந்த திதிக்கு பிறந்தவர்களோ அதிக்கு பிறந்தவர்களோ இந்த தேவர்கள் இந்த தேவர்கள் அப்படி பிரிந்துட்டாலும் இந்த தேவை திருமன்னன் மன்னன் கெட்டி குறுக்கிட்டு எங்க இருக்கீங்க என்னுடைய நாடு நகரம் என்ன நாடு நகரம் என்ன அக்கா நான் சமாதி எப்படி என்றா எப்பாடி டிகாபி வர பீசாயே அது வரட்டி ஏய் நெஞ்சு வெளிக்கு குஞ்சு மாறுப்பா ஏண்டா டேய் இது பண்ணா தண்ணி தாகத்துக்கு வெள்ளேரி குஞ்சு ஐயோ வெள்ளரி பிஞ்சிடா அவ வாங்க இலவசம் காலை 12 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒரு பாட்டிலுக்கு வாங்கினா ஒரு பாட்டில் அரை கட்டிங் ஃப்ரீ வாங்க அக்கா வாங்க அண்ணா வாங்க தம்பி வாங்க மத்தாளக்கார வாடா நீ தேவல அந்த பக்கம் வேண்டாம் நேரமில்லை பேசுவதற்கு ஆமாங்க எமது இருப்பிடமோ இருப்பிடமோ தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி ஆமாங்க தேவலோகம் பூண்டுலோகம் அமராவதி பொன்னுலோகத்துல போய் செய்வாங்க எதுல பூண்டுலோகம் அவ கொஞ்சம் அது உடைஞ்சு போச்சு இப்பயும் சொல்றேன் வீணாக உன் வாயை கொடுத்துதா உன் கொச்சு புண்ணாக்காத ஆக்காத இன்னும் 13 நைட்டு கூத்து வாங்கி வச்சிருக்குது கூத்து சண்டால செத்தே போயிடுவேன் நாளைக்கு லீவு வேணும் சாமி எனக்கு எல்லாத்துக்கா எங்க ஆயாவை குடிச்சு விடுவோம் இன்னும் வயிற்றுக்கு வந்துச்சா மாச்சானா வந்தாடுறான் முண்டாச்சி மோகம் போயாதாரி ஆயாதாரி உங்க வாயா வயிற்றுக்கு வந்துச்சு நல்லா உள்ள விட்டுடுவோம் இந்த தாத்தா எங்க நான் பிறந்த உடனே எங்க தாத்தா டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டான் இதுதான் இருக்கட்டும் ஆமாங்க தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி அமராவதி அப்படி இருந்துட்டாலும் ஆமாங்க இந்த மூலகத்தை ஆண்டு வந்தாலும் ஆண்டு வந்தாலும். எனக்கு திருமணமானது யாரு யார் என்றால் நம்ம பொண்டாட்டி யாரு நீரோட சேர்ந்த கட்டம் கோமாரி அடிக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்படி இப்படி பேசுற நம்ம பொண்டாட்டினா நீ ஒன்றை முடிச்சு இந்த செட்டு யாரு செட்டு நம்ம செட்டு மத்தான யாருக்கு நம்மளது பொட்டி யாருக்கு நம்மளது குழல் யாருக்கு நம்மளது நான் வந்த ஆட்டோ யாருக்கு நம்மளது பொண்டாட்டி யாருக்கு பொண்டாட்டி நானும் நம்மளுக்கு சொல்லி சாமி சாமி நாட்டை கேட்கலாம் நானும் ஊரு பொண்ணு பாக்குறேங்க இந்த கூத்தாடி யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது பொண்டாட்டி 10 நாளுக்கு முன்னாடி தான் ஐஸ்காரர் ஓடி விட்டா வெயில தாங்காத இல்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன வேற வேற ஆளா போற இடத்துக்கு பூரா நீங்க ரெண்டு பேர் தான் முன்ன வரீங்க ஏய் இல்ல நீ வேற அவ வேறயா இல்ல நீனா சொல்லு மத்தாவா ஏப்பா அது இல்லப்பா ஆட்டை கேட்கலாம் மாட்டை கேட்கலாம் நாட்டை கேட்கலாம் கட்டின பொண்டாட்டி மட்டும் நம்மளதுன்னு கேட்டுவிட்டேன்
இன்னி விடுவா இன்னி ஒரு நாளைக்கு இண்டிக்கல 5 போகட்டும். இல்ல ஒண்ணும் தப்பு இல்லைங்க அப்ப கம்மனு தான் உங்க வாய் கம்மனு இருக்காது. இல்லைங்க இந்த சொல்வதெல்லாம் உண்மையில பாருங்க செல்ல எடுத்துட்டாலே அதான் டக்குன்னு வருது ரெண்டு பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க ஏன் நீங்க தான் இப்ப 2026ல ஒரு பொண்டாட்டிக்கு 2 பிரச்சனை தான் இருந்துட்டு போறது அது நான் என்ன பண்ண அது கூறி வச்சு வைக்கவா போறேன் சரி போகட்டும். போட்டீங்க நான் திருமணம் செய்த மனைவியாக யாரு 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 நான் கட்டிய மனைவியால் பெயர் ஆமாங்க எப்படி தெரியுமா? எப்படி இந்த ராணி. எந்த ராணி இந்த ராணி ஓ இந்த ராணி எப்படி? இந்த ராணி அப்படி இல்லப்பா. ஆ. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அக்கா என்னங்க தேவலோகம் பொன்னுலோகம் அமராவதி ஆண்டு வரக்கூடிய எமது பெயர் தேவ இந்திரன். தாங்கள் பெயரோ தேவ இந்திரன் எப்படி என்றால் தேவேந்திரனுக்கு யார் 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 யாரு பணிபுரி வேலை செய்யக்கூடிய யார் யாருங்க சொல்ற மாதிரி பேர் சொல்லிட்டே இருக்கணும். சரிங்க ரம்பை ஊர்வசி மேனகை தோடுதமை ரம்பை ஊர் வச்சு மேனகா துளோர் ஒத்தமை எதுல துளோர்தமை துளர்தமை துளோர்தமை விசித்ரா விசித்திரா எதுல எதுக்கு அடித்து அதில் தான் ஏத்தணும் விசித்ரா விசித்திரா அப்படி சொல்லக்கூடிய 7 நாட்டிய பெண்கள் அப்படி 7 நாட்டிய பெண்களாக ஏழு இருந்திருக்கிறார். நாட்டிய பெண்களாக இருந்துட்டாலும் இந்த மாலை இட்டு ஆமாங்க எனக்கிட்டு ஒரு மகன் பிறந்தான். கண்டிப்பா யாருங்க யாரு? யாரு மத்தனமான சித்திரசேனன். ஆமாங்க எப்படி? மந்திரமான சித்திர சேனை அப்படியே இட்டாலும் ஆமாங்க இன்று தினம் ஆமாங்க என் தேவையாகப்பட்ட இந்திராணி அழைக்க ஓ வேண்டும். தேவையாகப்பட்ட இந்திராணியை அழைக்க வேண்டும் நான் அழைத்தானே ஆமாங்க தேவையாகப்பட்ட இந்திராணி அழைத்து வா. ஆமாங்க பிறகு நான் ஆலோசனை சொல்கிறேன். சொல்கிறேன் அப்படியாக இப்படியாக